ஹாய் ஆல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, விபி டேக்ஸ்லேருந்து நம்ம வந்து டிமாண்ட் டவுன்லோட் பண்ணிடுவோம். ஸோ நம்ம டிமாண்ட் டவுன்லோட் பண்ண அப்புறம் வந்து என்ன ஆகும்னா, எல்லாமே வந்து 2 டைம்ஸ் காட்டும். ஒரு அசஸ்மெண்ட்டே வந்து இப்போ 1ஆம் நம்பர் அசஸ்மெண்ட்டே வந்து 1 டைம் 2 டைம்ஸ் காட்டும். அதேபோல் 2ஆம் நம்பர் வந்து 1 டைம் 2 டைம் காட்டும். அதேபோல் 3ஆம் நம்பர் அசஸ்மெண்ட்டும் 2 டைம் 3 டைம் அப்படி காட்டிகிட்டே இருக்கும். ஸோ இதுக்கு வந்து என்ன அர்த்தம் அப்படின்னா வந்து ஆஃப் ஆஃப் தி இயர் வந்து நமக்கு வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க. அப்படி பிரித்து கொடுக்குறப்போ வந்து நமக்கு வந்து அந்த ஒரு பெரிய சிரமமாகவே இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வந்து நம்ம வந்து சிங்கிள் டைம் மட்டும் வர மாதிரி எப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து நம்ம வந்து டூப்ளிகேட்ஸ்லாம் ரிமூவ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நான் வந்து டிமாண்ட் ரெஜிஸ்டர் வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டேன் ஆல்ரெடி. டவுன்லோட் பண்ண நான் வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணுறப்போ வந்து எஸ் ஆர் நோ கேட்கும். நம்ம வந்து எஸ் கொடுக்குறோம். எஸ் கொடுத்ததுக்கப்புறம் இதான் நம்மளோட டிமாண்ட் வந்து இப்படி ஓப்பன் ஆகும். இப்படி ஓப்பன் ஆன அப்புறம் இந்தா நீங்களே பாருங்களேன், நியூ அசஸ்மெண்ட் போட்டிருக்கா. 121 வந்து 1 டைம்ஸ் இருக்குது, 121 2 டைம்ஸ் இருக்குது. அதே போல் இது எல்லாமே 1 டைம் 2 டைம் அப்படி இருக்குது. அமௌண்ட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா வந்து 330 ரூபீஸ் 1 டைம் இருக்குது, 330 ரூபீஸ் 2 டைம்ஸ் இருக்குது, 83 1 டைம், 83 2 டைம்ஸ் இப்படி இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து என்னென்னா ஆஃப் இயர் பேமெண்ட். இதை நம்ம வந்து 1 இயர் பேமெண்ட்டு அது கன்வெர்ட் பண்ணணும்னா எப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நமக்கு வந்து இந்த டூப்ளிகேட்ஸ் அப்புறம் நம்ம வந்து ரிமூவ் பண்ணணும். ஓகேவா? அந்த டூப்ளிகேட் ரிமூவ் பண்ணுறது எப்படின்னு பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி வந்து நமக்கு வந்து தேவையில்லாத காலம்ஸை டெலீட் பண்ணுறோம். இப்போ வந்து நமக்கு வந்து இந்த சீரியல் நம்பர் இது நமக்கு தேவையில்லை. ஸோ நம்ம அதை டெலீட் பண்ணிடுவோம். அதே போல் யூனிக் ஐடி இது நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ நம்ம இதை வந்து டெலீட் பண்ணிடுறோம். அப்புறம் ஃபினான்ஷியல் இயர் இது நமக்கு தேவையில்லை. இதையும் நம்ம வந்து டெலீட் பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் வந்து நம்ம இதை லாஸ்ட்டில் பார்த்துக்கலாம். இப்போ நம்ம வந்து கடைசியில் வந்தோம் அப்படின்னா, லாஸ்ட்டில் ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தோம் அப்படின்னா, இங்கே வந்து ஒரு செல் இருக்கும். இந்த செல்லை வந்து நம்ம வந்து டெலீட் பண்ணணும். ஏன் டெலீட் பண்ணுறோம் அப்படின்னா, மெர்ஜ்டு செல்ஸில் இருந்துச்சு அப்படின்னா டூப்ளிகேட்ஸ் வந்து ஒர்க் அவுட் ஆகாது. அதனால் நம்ம டெலீட் பண்ணுறோம். அதுக்கு எப்படி டெலீட் பண்ணணும்னா, இது ஏ காலம் இருக்கா, இந்த ஏ காலமுக்கு லெஃப்ட் சைடில் பார்த்தோம்னா ஒரு நம்பர் இருக்கும். இது வந்து எக்ஸல் ஷீட்டில் இருக்க நம்பர். இந்த 332 இருக்கா, இதுக்கு நேராக வச்சு கிளிக் பண்ணோம்னா மொத்த காலமே செலக்ட் ஆயிரும். மொத்தமாக செலக்ட் ஆகிடுச்சுல. செலக்ட் ஆன அப்புறம் என்ன பண்ணணும்னா, ரைட் கிளிக் பண்ணோம்னா கீழே வந்து டெலீட் காட்டும். டெலீட் காட்டுதா. ஸோ நம்ம அதை வந்து டெலீட் கொடுத்தோம் அப்படின்னா டெலீட் ஆகிரும். இது எல்லாமேவும் டெலீட் ஆன அப்புறம் என்ன பண்ணால் அகைன் நம்ம ஃபஸ்ட்டு மேலே போயிடுறோம். மேலே போன அப்புறம் அசஸ்மெண்ட் நம்பர் இருக்கா. ஸோ இந்த அசஸ்மெண்ட் நம்பரில் ஃபஸ்ட் லெஃப்ட் கிளிக் பண்ணி ஃபுல்லாக ட்ராக் பண்ணுறோம். நம்ம டில் லாஸ்ட் வரைக்கும் நம்ம ஃபுல்லாக ட்ராக் பண்ணுறோம். ட்ராக் பண்ண அப்புறம் கடைசி வரைக்கும் ஓகேவா. ட்ராக் பண்ண அப்புறம் நம்ம கீழே எழுதிட்டு வரோம் லாஸ்ட் வரைக்கும். இதே போல் எப்படி நம்ம ரைட்டில் வந்தோமோ அதே போல் பாட்டம் டில் எண்டு வரைக்கும் கொண்டு வரோம். ஃபுல்லாக லாஸ்ட் வரைக்கும் நம்ம இழுத்துட்டு லெஃப்ட் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிட்டு வந்தால் கடைசி வரைக்கும் வந்துடும். வந்த அப்புறம் ஸோ இங்கே பாருங்களேன், ஃபுல்லாக நம்மளோடது எல்லா இதுவுமே டேட்டாஸ் வந்து ஃபுல்லாமே செலக்ட் ஆகிடுச்சு. டேட்டா ஃபுல்லாக செலக்ட் பண்ண அப்புறம் என்ன பண்ணணும்னா, டேட்டான்னு இருக்கா, இந்த டேட்டாவில் போயிட்டு ரிமூவ் டூப்ளிகேட்ஸ்ன்னு இருக்கா, இந்த ரிமூவ் டூப்ளிகேட் இது வந்து ஒரு வெர்ஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு மாதிரி வரும். பட் ஆனால் டேட்டாவில் தான் வந்து ரிமூவ் டூப்ளிகேட் இருக்கும். மேபி இந்த ஐக்கான் மாறலாம், இந்த ஐக்கான் இருக்க பிளேஸ் மாறலாம். ஸோ நம்ம ரிமூவ் டூப்ளிகேட்டில் வச்சு நம்ம லெஃப்ட் கிளிக் பண்ணிட்டோம்னா ஓகே ஆர் கேன்சல் கேட்கும். நம்ம வந்து ஓகே கொடுத்துட்டோம் அப்படின்னா பாருங்களேன், 162 டூப்ளிகேட்ஸ் வந்து ரிமூவ் ஆயிடுச்சு. பேலன்ஸ் வந்து 162 டூப்ளிகேட்ஸ் வேல்யூஸ் தான் இருக்குது, மெயின் வேல்யூஸ் இருக்குதுன்னு வருது. ஓகே கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் செக் பண்ணுங்களேன். 121 1 டைம் தான் இருக்குது, 122 1 டைம் தான் இருக்குது, 123 1 டைம் தான் இருக்குது. இந்த மாதிரி தான் நம்மளுக்கு வந்துடும். இப்போ வந்து நமக்கு இந்த மாதிரி நமக்கு அசஸ்மெண்ட் நம்பர் வந்து 121 122 123 இந்த வேல்யூஸ் எல்லாமே வந்து ஒரு டைம் வந்துருச்சு. ஸோ நம்ம இப்போ இந்த 121 இருக்கா, இந்த அசஸ்மெண்ட் நம்பருடைய அமௌண்ட் வந்து எவ்வளோ போட்டிருக்கு, 330 ரூபீஸ் போட்டிருக்கு. பட் ஆனால் 330 ரூபீஸ் கிடையாது. ஏன்னா இது வந்து ஆஃப் இயரோடைய அமௌண்ட் தான் 330. நம்மளுக்கு ஒரு இயருக்கு வேணும் என்ன பண்ணணும், இங்கே ஆஃப் இயர் அமௌண்ட்டை 2 டைம்ஸால் நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு வந்து 1 இயர் அமௌண்ட் வந்துடும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா, இந்த கலெக்ஷன் டேட்டான்னு இருக்குல்ல, இதுக்கு நேராக இங்கே எனக்குள்ள வச்சுட்டு நம்ம இந்த செல்லை வந்து நம்ம ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஃபார்முலா போகிறோம். என்ன ஃபார்முலா, ஈக்குவல் டு இந்த டோட்டல் இருக்கா, இந்த அமௌண்ட் இன்ட்டு 2 டைம்ஸ் நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கோட ஆன்சர் வந்துடும். ஸோ வந்து அந்த இது இன்ட்டு 2 கொடுத்துட்டு இன்ட்டு தட்டணும் அப்படின்னா இது வந்துருச்சா 330. இதோடைய ஒரு அமௌண்ட் வந்து 660 ரூபீஸ். ஸோ இது வந்து நமக்கு வந்து இந்த இது ஃபுல்லாக வரணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, இந்த பாக்ஸ் இருக்கா, இந்த பாக்ஸோடைய ரைட் பாட்டம் இங்கே எனக்குள்ளே வச்சோம்னா இந்த கர்சர் வந்து இங்கே கொண்டு போகிறப்போ இந்த ப்ளஸ் மாதிரி மாறிதா பிளாக் கலரில், இங்கே வச்சுட்டு லெஃப்ட் கிளிக் டபுள் டைம்ஸ் லெஃப்ட் கிளிக் பண்ணுறோம். 1 2 ஓகேவா பண்ணோம்னா நமக்கு வந்து ஃபுல்லாக வந்து அமௌண்ட் வந்து வந்துடும். ஸோ இதுதான் வந்து ஒரு இயரோட அமௌண்ட்டு. இந்த அசஸ்மெண்ட் நம்பருக்கு இந்த 121 அசஸ்மெண்ட் நம்பர் ராமச்சந்திரன்ற நேமுக்கு வந்து 660 ரூபீஸ் பெர் இயருக்கு. அவ்வளோதான் நமக்கு வந்து இதான் நமக்கு தேவை, நம்ம எடுத்தாச்சு.
இதை வந்து நம்ம வந்து பிரிண்ட் கொடுக்குறோம் அப்படின்னா நமக்கு வந்து தேவையில்லாத காலம்ஸ் ஃபுல்லாக நம்ம வந்து டெலீட் பண்ணிடுவோம் நம்ம. ஓகேவா? இப்போ நமக்கு பார்த்தோம்னா இந்த டோட்டல்ஸ், ஏரியா, சர்வே நம்பர், சப்டிவிஷன், அப்புறம் ஜென்ரேட் டேக்ஸு, லைப்ரரி டேக்ஸ், சர்சார்ஜ் இது எதுவுமே நம்மளுக்கு தேவைப்படாது நம்மளுக்கு. ஸோ என்ன பண்ணுறோம்னா நம்ம வந்து கர்சரை கொண்டு போய் இதுக்கு நேராக டோட்டல் ஏரியா இருக்கா மேலே வச்சு நாம் வந்து ஃபுல்லாக ட்ராக் பண்ணுறோம். இதை வந்து நீங்கள் வந்து சிங்கிளாக டெலீட் பண்ணலாம். இப்போது ஐக்கு நேராக வச்சுட்டு ரைட் கிளிக் பண்ணி டெலீட் கொடுத்தா டெலீட் ஆகும். அதே போல் இங்கே சர்வே நம்பருக்கு நேராக வச்சு டெலீட் கொடுத்தா டெலீட் ஆகும். அதே போல் சப்டிவிஷன் இங்கே நம்ம ரைட் கிளிக் பண்ணி டெலீட் கொடுத்தா டெலீட் ஆகும். இல்லை நமக்கு வந்து மொத்தமாக பண்ணோம்னா இது 3யும் ட்ராக் பண்ணி டெலீட் கொடுத்தோம்னா டெலீட் ஆகும். அடுத்து வந்து இந்த கலெக்ஷன் டேட்டா நம்மளுக்கு தேவை நம்மளுக்கு. ஸோ அது மட்டும் நம்ம வச்சுக்குவோம். அதுக்கப்புறம் இந்த கேலேருந்து ஃபுல்லாக ட்ராக் பண்ணி இழுத்து இது எதுவுமே நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம்னா இதெல்லாம் கொடுத்து நம்ம வந்து டெலீட் பண்ணோம் அப்படின்னா டெலீட் ஆகிரும். டெலீட் ஆன அப்புறம் நமக்கு வந்து மேலே இருக்க இந்த ரோஸ் நம்மளுக்கு தேவையில்லைல்ல, இந்த மெர்ஜ்டு ரோஸ் ஃபுல்லாக நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ என்ன பண்ணுறோம்னா இதே போல் இந்த பக்கம் 1 இருக்கா, இதோ இந்த 1 இருக்கா, இந்த 1க்கு நேராக வச்சு ரைட் கிளிக் பண்ணி டெலீட் கொடுத்தா டெலீட் ஆயிரும். அதே போல் நமக்கு வந்து மொத்தமாக ட்ராக் பண்ணியும் சிங்கிள் கிளிக்கில் டெலீட் பண்ணோம்னா டெலீட் ஆகிடும். அதுக்கப்புறம் நமக்கு என்ன வேணும், ஸோ நமக்கு வந்து சீரியல் நம்பர் வந்து இப்போ நம்ம சீரியல் நம்பர் வந்து இன்புட் பண்ண போகிறோம். அப்போ நம்ம ஏன் சீரியல் நம்பர் டெலீட் பண்ணோம் அப்படின்னா, டூப்ளிகேட்ஸ் அப்படின்னா வந்து டபுள் ஆஃப் தி டைம்ஸ் இருந்தால் மட்டும்தான் அது வந்து சிங்கிள் டைம் வரும். இப்போ 120 வந்து 2 டைம் இருந்துச்சுல, அதனால தான் நம்ம வந்து அந்த 120 ஃபுல்லாக வச்சு நம்ம டெலீட் பண்ணோம். சீரியல் நம்பர் வந்து அப்படி கிடையாது, 1 2 3 4ன்னு இருந்துச்சுல, ஸோ அது வந்து டெலீட் ஆகாது, டூப்ளிகேட்ஸில் வந்து வராது. அதனால தான் நம்ம அப்போ அதை டெலீட் பண்ணிட்டோம். ஆனால் இப்போ நம்ம அதை இன்சர்ட் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன பண்ணணும்னா ஏ இருக்குல்ல, ஏ காலம்க்கு நேராக வச்சு கிளிக் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி இன்சர்ட் கேட்குதா, இன்சர்ட் கொடுத்தோம் அப்படின்னா இன்சர்ட் ஆயிரும். இங்கே ஒரு வந்து புது காலம் இன்சர்ட் ஆயிரும். ஃபஸ்ட்டு வந்து தெரிஞ்சுக்கோங்க, காலம்னா இந்த ரோ தான் காலம், கால்னா நிற்கிறது. ஓகேவா? இப்போ நம்ம காலை வச்சு தான் நிற்போம். ஸோ இது வந்து நிற்கிதா ஸ்டாண்ட் பை இருக்குல்ல, அதனால் இது வந்து காலம். இந்த காலமில் வச்சு நம்ம வந்து இது வந்து சீரியல் நம்பர் ஹெட்டிங் போட்டுக்கோங்க. சீரியல் நம்பர் போட்டுட்டு இங்கே வச்சு 1 2 இது நம்ம ஃபுல்லாக வரிசையாக டைப் பண்ண அவசியம் கிடையாது. அதுக்கு என்ன சிம்பிளாக பண்ணலான்னா இந்த 1 2 இருக்கா, இது 2யும் லெஃப்ட் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணோம்னா இது 2 செலக்ட் ஆயிரும். செலக்ட் ஆனதுக்கப்புறம் இந்த கீழே ஒரு இது மாதிரி காட்டுதுல ரைட் பாட்டமில் அப்போ காமிச்சிச்சுல அதே போல். ஸோ இங்கே வச்சு நம்ம டபுள் டைம்ஸ் கிளிக் பண்ணோம் அப்படின்னா வரிசையாக வந்துடும் நம்மளுக்கு. ஸோ நமக்கு வரிசையாக லாஸ்ட் வரைக்கும் வந்துடும். அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னா நமக்கு வந்து மேக்ஸிமம் இது எதுக்காக என்ன பர்பஸ்க்காக பண்ணுறோம்னா நமக்கு வந்து ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து நம்ம கையில் வச்சுக்கணும். கையில் வச்சுக்க நம்ம வந்து மார்க் பண்ணுறதுக்கு வச்சுக்கணும். ஸோ அதுக்கு வந்து நம்ம இப்போது Ctrl+P கொடுத்து ஃபஸ்ட்டு செக் பண்ணி பாருங்களேன் எப்படி இருக்குது. இந்த இடத்துல ஒரு மாதிரி சீரியல் நம்பர் மாதிரி அலைக்மெண்ட்டே இல்லாமல் ஒரு மாதிரி இருக்குது, ஏதோ ஏனோ தானோன்ட்டு. அதை நம்ம வந்து கரெக்டாக ப்ராப்பராக பண்ண போகிறோம். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இது ஃபுல்லாக செலக்ட் பண்ணுறோம். ஃபுல் காலமையும் நம்ம வந்து அது ஃபுல் டேட்டாஸையும் நம்ம செலக்ட் பண்ணுறோம். அதுக்கு என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு இந்த ஏ இருக்கா, இந்த ஏக்கு நேரம் வச்சு ஃபுல்லாக நம்ம இங்கே இழுத்துட்டு ரைட் சைடு லாஸ்ட் வரைக்கும் வந்துட்டு அதே போல் பாட்டம் லாஸ்ட் வரைக்கும் நம்ம வந்து செலக்ட் பண்ணுறோம். செலக்ட் பண்ண அப்புறம் ஹோம் போய்க்கணும். ஹோம் போயிட்டு இதோ இங்கே ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கா பெயிண்ட் பக்கத்தில், இந்த பாக்ஸோட ஆரம் மார்க் கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஆல் பார்டர்ஸ் வரும். நம்ம தான் சொன்ன மாதிரி தான் வெர்ஷனுக்கு ஏற்ற மாதிரி மாறும், ஆனால் வந்து இது எல்லாமே ஒரே மெத்தட் தான். ஸோ கிளிக் பண்ணி ஆல் பார்டர்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா ஸோ எல்லாமே பிளாக்காக வந்துடும். பார்டர்ஸ்லாம் பார்க்க நீட்டாக இருக்கா இப்போ கொஞ்சம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து பிரிண்ட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி என்னென்னா இப்போ நம்ம நார்மலாக பிரிண்ட்டு கொடுத்தோம் அப்படின்னா எல்லா காலமே செலக்ட் ஆகிருக்காது. இங்கே பாருங்களேன், சிக்னேச்சர் நம்பரு, அசஸ்மெண்ட் நம்பரு, நேமு, ஃபாதர் நேம், டோர் நம்பர் இது வரைக்கும் தான் நம்மளுக்கு இருக்குது. ஸோ நமக்கு இதுக்கு அடுத்து இருக்க என்ட்ரிஸ்லாம் வந்து ஒரே பேஜில் வரல. அப்படி நம்ம அதை ஒரே பேஜில் கொண்டு வரணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா மேலே வியூ இருக்கா, வியூ போயிட்டு பேஜ் பிரேக் வியூ இருக்கா, பேஜ் பிரேக் வியூ கொடுத்தோம் அப்படின்னா இது இருக்கா அந்த ஒரு ப்ளூ பாக்ஸ். இதுக்கு என்ன அர்த்தம்னா இந்த இதிலேருந்து இந்த ப்ளூ பாக்ஸ் இது வரைக்கும் தான் ஒரு பேஜு. அப்போ இது பேஜ் நம்பர் 1 இந்த போட்டுக்கு தெரியுதா, பேஜ் நம்பர் 1. அடுத்து இது பேஜ் நம்பர் 2. ஆனால் நமக்கு என்ன வேணும், நமக்கு இது ஃபுல்லாமே ஒரே பேஜில் வேணும். இந்த பேஜ் நம்பர் 1 இருக்கிறதும் இந்த ஃபைலில் இருக்கிறதும் ஒரே பேஜாக வேணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா இது இங்கே இந்த ப்ளூ கலர் இருக்கா, இதை வச்சு நம்ம அப்படியே இது வந்து ஃபுல்லாக இழுத்து விட்டுறோம். அப்படி இழுத்து விட்டுட்டோம்னா நமக்கு வந்து ஒரே பேஜில் வந்துடும். ஆனால் இது வந்து குட்டி குட்டி எழுத்தாக வரும். ஏன் அப்படின்னா நமக்கு உள்ளுக்குள்ளே வந்து வேல்யூஸ் நிறையா இருக்குது நம்மளுக்கு. 1 2 3 4 5 6 7 அந்த மாதிரி நம்ம நிறையா வேல்யூஸ் இருக்குது. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா இது வந்து போர்ட்ரேட்டில் இருக்குது. அதாவது போர்ட்ரேட்னா நிற்கிற வசமாக அந்த மாதிரி சொல்லுவாங்கள்ல. ஸோ நமக்கு வந்து லேண்ட்ஸ்கேப்பில் வேணும் படுக்க வசமாக. அந்த மாதிரி தான் நமக்கு வந்து கொஞ்சம் பேஜ் கொஞ்சம் நமக்கு நிறையா போகும். ஆனால் நமக்கு எழுத்து பெருசாக தெரியும். அதுக்கு என்ன பண்ணணும்னா பேஜ் லேஅவுட் இருக்கா, பேஜ் லேஅவுட் கிளிக் பண்ணிட்டு ஓரியன்டேஷன் ஒன்று இருக்கா, ஓரியன்டேஷன் கிளிக் பண்ணிட்டு லேண்ட்ஸ்கேப் இருக்கா, லேண்ட்ஸ்கேப் கொடுத்தோம் அப்படின்னா வந்து நமக்கு வந்து இது வந்து லேண்ட்ஸ்கேப்பில் வந்துடும். இப்போ பாருங்களேன். ஸோ நமக்கு வந்து இந்த மாதிரி லேண்ட்ஸ்கேப்பில் வந்துருச்சா. ஸோ நம்ம இந்த மாதிரி லேண்ட்ஸ்கேப் கொடுத்ததுக்கப்புறம் அகைன் Ctrl+P கொடுத்து பார்ப்போம். Ctrl+P கொடுத்தோம் அப்படின்னா ஸோ நமக்கு இந்த இடத்துல ஃபுல்லாமே வந்து ஒரு எம்டியாக இருக்கா.
அண்ட் தென் எழுத்து இன்னுமே சின்னதாக தான் இருக்குது. அதை எப்படி நம்ம நார்மலைஸ் பண்ணணும் அப்படின்னா, அகைன் நம்ம பேக் வந்துட்டு பேஜ் லேஅவுட் மேலே ஒன்று இருக்கும். இதோ தெரியுதா? பேஜ் லேஅவுட் ஹோம் இன்செட் இது பக்கத்தில் பேஜ் லேஅவுட் கிளிக் பண்ணிட்டோன்னா, இங்கே வந்து ஸ்கேல்னு ஒன்று இருக்கா? இந்த ஸ்கேலில் வந்து நம்ம வந்து சைஸ் அட்ஜஸ்ட் பண்ணணும். இது வந்து நமக்கு வந்து மினிமம் ஒரு 65க்கு மேலே இருந்தால் நமக்கு நார்மலாக இருக்கும். 65 to 75 நம்ம வச்சுக்கலாம் அதில். ஸோ நம்ம இது வந்து சைஸ் வந்து நம்ம கூட்டுறோம். 57 தான் இருக்குது. இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு 60 போடுறோம்னு வச்சுக்கோங்களேன். 60 போடுறோம். 60 போட்டு நம்ம சும்மா கிளிக் பண்ணால் போதும். இன்னுமே நம்மளுக்கு குட்டியாக தான் இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு 70 போடுறோம்னு வச்சுக்கோங்களேன். 70 போட்டு நம்ம கண்ட்ரோல் P கொடுத்து பார்க்குறோம். நமக்கு இன்னும் கொஞ்சம் இந்த இடத்துல ஸ்பேஸ் இருக்குது. ஸோ நம்ம ஒரு 75 போட்டு பார்க்கலாம் அந்த இடத்துல. 75 நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா, இப்போ கண்ட்ரோல் P கொடுத்தோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பேஜ் ஃபுல்லாகவே நமக்கு வந்து ஆக்குப்பை ஆகிருச்சு நம்மளுக்கு. இப்போ நமக்கு கொஞ்சம் பெருசாகவே தெரியுது. நல்லாவே இருக்குது நமக்கு இந்த இது நமக்கு போதுமானது. அவ்வளோதான். இது கொடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து கண்ட்ரோல் பிரிண்ட் கொடுத்து நம்ம வந்து எப்பயும் போல் வந்து பிரிண்ட் எடுத்துக்கலாம். அவ்வளோதான். பிரிண்ட் எடுத்து நம்ம கையில் வச்சுக்கிட்டு நம்ம வந்து அதில் ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் நம்ம ஒர்க் அவுட்லாம் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து இது வந்து சேவ் பண்ணி வச்சுக்கணும். சேவ் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து ஃபர்தராக நம்ம அடுத்த போன எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், ஆல்ட் பண்ணிக்கலாம், எடிட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம எதுக்கு வேணால் வச்சுக்கலாம் நம்ம. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, கண்ட்ரோல் எஸ் கொடுத்து வச்சுக்கோங்களேன். கண்ட்ரோல் எஸ் மீன்ஸ் கண்ட்ரோல் எஸ்னால் சேவ்னு அர்த்தம். அப்படி கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா ஃபைல் இருக்கா, ஃபைல் கிளிக் பண்ணி சேவ்னு இருக்கா, சேவஸ் கொடுங்க. ஏன்னா சேவஸ் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு எந்த ஃபோல்டரில் வேணுமோ அந்த ஃபோல்டரில் சேவ் பண்ணிக்கலாம். சேவஸ் கொடுத்துட்டு ப்ரோஸ் போயிட்டு மேக்ஸிமம் வந்து லோக்கல் டிஸ்க்கு இ அல்லனா டி எதுவே சூஸ் பண்ணுங்கள். சி வந்து வேணாம். ஸோ நம்ம இ போயிட்டு ஒரு ஃபோல்டர் போடணும் அப்படின்னா ஃபோல்டர் போட்டுக்கலாம். ஃபோல்டர் போடுறது எப்படின்னா, மேலே இந்த நியூ ஃபோல்டர் இருக்கா, இந்த நியூ ஃபோல்டர் நம்ம கிளிக் பண்ணிவிட்டு நம்ம வந்து டிமாண்ட் போட்டுக்கிறோம். அதான் நேம் நம்ம எது வேணால் கொடுத்துக்கலாம் நம்ம. ஸோ நம்ம வந்து டிமாண்ட் அப்படி மட்டும் போட்டுக்கிறேன். போட்டுட்டு அகைன் நம்ம டபுள் கிளிக் பண்ணோம்னா ஓப்பன் ஆயிரும். ஓப்பன் ஆனதுக்கப்புறம் கீழே வந்து ஃபைல் நேம்னு ஒன்று கேட்குதா. ஃபைல் நேம்னால் நம்ம வந்து என்ன கொடுக்க போகிறோம் அப்படின்னா, அதே சேம் டிமாண்ட் 2627 கொடுக்குறோம். கொடுத்ததுக்கப்புறம் கீழே வந்து வெப்பேஜ்னு ஒன்று இருக்கா, வெப்பேஜின்றதை வந்து நம்ம வந்து சேஞ்ச் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, அந்த வெப்பேஜ் அப்படின்றத கிளிக் பண்ணிட்டோம்னா நிறையா வரும். ஸோ அதில் நம்ம வந்து எக்ஸல் ஒர்க் புக் நம்ம வந்து கிளிக் பண்ணிக்கிறோம். கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா எக்ஸல் ஃபார்மேட்டில் வந்து சேவ் ஆயிரும். ஸோ எக்ஸல் ஃபார்மேட்டில் சேவ் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து கண்ட்ரோல் எஸ் கொடுத்தா நம்ம என்ன ஒர்க் அவுட் பண்ணுறோமோ அது சேவ் ஆயிரும். இதே நம்மளுக்கு பிடிஎஃப்பில் வேணும் அப்படின்ற பட்சத்தில் சேம் ப்ராசஸ் தான். ஃபைல் கொடுத்து சேவஸ் கொடுத்து அதே போல் இங்கே டிமாண்ட் இங்கேயே ஆல்ரெடி வந்து நின்றோம். ஏன்னா இப்போ நம்ம ரீசெண்டாக ஒர்க் பண்ணியிருக்கோம்ல, ஸோ வந்து நின்றோம். இப்போ நம்ம டிமாண்டு கொடுத்தா இங்கே ஓப்பன் ஆயிரும். இது வந்து எக்ஸல் ஒர்க் புக் இருக்குல்ல, இந்த எக்ஸல் ஒர்க் புக் அப்படின்றத நம்ம வந்து பிடிஎஃபாக சேஞ்ச் பண்ணுறோம். பிடிஎஃப் கொடுத்தோம்னா பிடிஎஃபாக சேவ் ஆயிரும். அப்படியே சேவ்னு கொடுத்தோம்னா அவ்வளோதான், நமக்கு வந்து பிடிஎஃப் ஓப்பன் ஆகும். இது ஓப்பன் ஆயிடுச்சா. இந்த பிடிஎஃப் நம்ம வந்து யாருக்காச்சும் வேணும்னா கூட நம்ம வந்து சென்ட் பண்ணிக்கலாம். ஈஸியாக சென்ட் பண்ணோம்னா அவங்க வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து ஈஸியாக வச்சுக்குவாங்க. ஸோ அவ்வளோதான். தேங்க்யூ. பை.